ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கேரளா கேபிட்டல் திருவனந்தபுரத்தில் இருக்கோங்க. திருவனந்தபுரத்தில் இருந்து ஆழிமலை சிவன் டெம்பிள் வரைக்கும் நாம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கேரளா திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆழிமலை வரைக்கும் போற பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் இருந்து களியக்காவிளை போற பஸ்ல ஆழிமலை வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. பஸ் ரெடியா நின்னுட்டு இருக்கு. திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல தாங்க நம்ம கோவளம், விழிஞ்சம், ஆழிமலை, களியக்காவிளை போற பஸ்ஸஸ் எல்லாமே நிக்கும். கோவளம் போறதுக்கு உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி டவுன் பஸ்ஸஸ் இருக்கும், குட்டி குட்டியா இருக்கு பாருங்க, அந்த ப்ளூ கலர் பஸ்ஸஸ். சோ அந்த பஸ்ஸஸ்ல நீங்க கோவளம் பீச் போறதுனா போலாம். களியக்காவிளை போற பஸ்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசி லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் களியக்காவிளை ரீச் ஆகிறதுக்கு. எனக்கு கரெக்டா தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சோ திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க பஸ் எடுத்தா செம்ம சூப்பரா அந்த ஸ்ட்ரெச் பீச் ஓரத்தில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்குமே நீங்க ரீச் ஆயிடலாம். கோவளமா இருக்கட்டும், விழிஞ்சமா இருக்கட்டும், ஆழிமலை, பூவார் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூவார் பேக் வாட்டர்ஸ். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரீச் பண்ணலாம். எல்லாமே வந்து தமிழ்நாடு பார்டர் பக்கத்துல தாங்க இருக்கும். இன்ஃபேக்ட் களியக்காவிளை டவுனே பாத்தீங்கன்னா ஒரே ரோடு, ஒரு சைடு பாத்தீங்கன்னா கேரளாவா இருக்கும், ஒரு சைடு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கும். நான் களியக்காவிளை டவுன் பிளாக் எக்ஸ்க்ளூசிவா கேப்சர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ களியக்காவிளையில இருந்து நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ் நிறைய இருக்கும், மார்த்தாண்டம் போறதுக்கு, நாகர்கோவில், கன்னியாகுமரி போறதுக்கெல்லாம். சோ களியக்காவிளை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கேரளா பஸ்ஸஸும் இருக்கும், தமிழ்நாடு பஸ்ஸஸும் இருக்கும். ஒரே பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெண்டு ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க ஓடுற சிட்டி பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த சிட்டி பஸ்ஸஸ் வந்து களியக்காவிளை டவுன் வரைக்குமே வருங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ திருவனந்தபுரம்ல இருந்து சப்பத் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் இறங்கிக்க போறோம். அதுதான் ஆழிமலைக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப். 33 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். சோ வாங்க மக்களே, சூப்பரா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஜர்னி.
மக்களே, நம்ம திருவனந்தபுரம் சிட்டியில இருந்து இப்போ அவுட்டர் போயிட்டு இருக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா. சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஹைவே போட்டுட்டு இருக்காங்க. கேரளா சைடு வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சுங்க. பட் இன்னும் வந்து தமிழ்நாடு சைடுக்குள்ள அந்த ஹைவே ஒர்க் வந்து இன்னும் முடியல. அதுவும் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திருவனந்தபுரத்துல இருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாம் போறதுக்கு 1.5 to 2 hours போயிடலாம். இப்போ கொஞ்சம் டைம் அதிகமாகுது. அதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் த டைம் வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹைவே முடிச்சுட்டாங்கன்னா கேரளாக்குள்ள ஒர்க் முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச தூரத்துல நாம அந்த ஹைவே ரீச் ஆகும். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஹைவே வந்து இந்த ஹைவே தாங்க நம்ம கரெக்டா பேச பேச வந்தாச்சு பாருங்க. எவ்வளவு சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. செம சீனிக்காவும் இருக்கும். கேரளா சீனரிஸ் கேட்கவா வேணும். நம்ம கன்னியாகுமரியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி கேரளா மாதிரி தான். இதே மாதிரிதான் பசுமையா இருக்கும். சோ செம்ம சீனிக்கான ரூட்டுங்க. செம்மையா என்ஜாய் பண்ணலாம். இந்த ரூட் கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணிட்டாங்கன்னா இதுல போற ரைடு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெச் வந்து திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள இருந்து கோவளம் பீச்சை கனெக்ட் பண்ணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோவளம் பீச் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு. சோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா விழிஞ்சம் போர்ட் இப்போ சவுத் இந்தியாலேயே வந்து பிக்கஸ்ட் ஹார்பரா கட்டியிருக்காங்க விழிஞ்சம் ஹார்பர். சோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி ஒர்க் முடிச்சு ஓபனும் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன்ஸ்க்கு வந்தாச்சு. சோ அந்த ஹார்பரையும் வந்து இந்த ஹைவே கனெக்ட் பண்ணுங்க. அது போக பாத்தீங்கன்னா பூவார் பேக் வாட்டர்ஸ் இருக்கு. அதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான். சோ அதுவும் கனெக்ட் பண்ணும். இந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஜாயின் ஆயிடும். களியக்காவிளை சைடு களியக்காவிளையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழித்துறை, மார்த்தாண்டம், தக்கலை இதெல்லாம் தாண்டி நாகர்கோவில் சிட்டிக்குள்ள போயிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஹைவே போகுது. சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு பாருங்க. கம்ப்ளீட்டா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைவே வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹைவேஸ் இன் சவுத் இந்தியாவா இருக்கும். சோ வாங்க மக்களே, என்ஜாய் பண்ணிட்டு ரைட் பண்ணுவோம். சோ நம்ம போற ஆழிமலை பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸும் இருக்குங்க. பட் ஆனா அது வந்து டைமிங்ஸ்க்கு தான் இருக்குன்னு சொன்னாங்க. சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டியா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களியக்காவிளை போற KSRTC பஸ்லயே போட் பண்ணியாச்சு. 33 ரூபா தான் டிக்கெட். அதுல மேபி ஒரு 5 rupees 10 rupees கம்மியா இருக்குமா இருக்கும். சரி பரவாயில்லன்ட்டு நம்ம வந்தாச்சு. அங்க போயிட்டு நம்ம இறங்கிட்டு சூப்பரா நம்ம பீச் சைடு கோவளம் பீச் சைடு எல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். பீச் வரைக்குமே வந்து உங்களுக்கு தென்னந்தோப்புகளா இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ நம்ம ஹைவேல இறங்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆழிமலைக்கு போற வழியும் வந்து அதே மாதிரிதான் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க தோப்புகள் மட்டும் இல்லைங்க, அங்கங்க இருக்கிற தோப்புகளுக்குள்ள இருக்கிற வீடுகளோட ஆர்கிடெக்சர் பார்க்கணுமே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாஸ்டர் பீஸா இருக்கும். சோ இதெல்லாம் நாம ரசிச்சுட்டே வந்து ஆழிமலைக்கு போறோம். சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் என்டையர் ஜேர்னி. ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குங்க ஜேர்னி நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து டுவர்ட்ஸ் கோவளம், விழிஞ்சம், ஆழிமலை, களியக்காவிளை போற ரூட் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. திருவனந்தபுரம் சிட்டியோட சபர்பன் ரீஜன்ஸுங்க இதெல்லாம். முக்கியமா வந்து கோவளம் போற நிறைய டூரிஸ்ட் இந்த வழியில போவாங்க அப்படிங்கிறதுனால ரெசார்ட்ஸ், ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். சோ இந்த வழியில வந்தீங்க நீங்க கோவளம் எல்லாம், கோவளம் பக்கத்திலேயே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் இருக்கும், அல்லது கோவளம் பீச்லயும் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நீங்க ஹைவே பக்கத்துல தங்குனீங்கன்னா ஹோம் ஸ்டே எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு பீச் அட்மாஸ்பியர்ல ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோவளம் பீச் பக்கத்திலேயே ஸ்டே பண்ணலாம். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விழிஞ்சம் வரும். விழிஞ்சம் ஹார்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்பர் வரைக்கும் போயெல்லாம் பார்க்க முடியாது, அலௌடு, ஆப்வியஸ்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா விழிஞ்சம் ஃபிஷிங் ஹார்பர் இருக்கு, அங்க சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அங்க நிறைய பழைய காலத்து சர்ச்சஸ், மாஸ்க்ஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேவ் எல்லாம் கூட இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம பழைய காலத்து தமிழ் மன்னர்கள் கட்டின குகை கோவில்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, சின்னதா. சோ அதெல்லாம் வந்து நம்ம ஆழிமலை பார்த்துட்டு திரும்பி வரும்போது விழிஞ்சம் வந்துட்டு பார்க்க போறோம். விழிஞ்சம் பாத்தீங்கன்னா பழைய காலத்து நம்ம சேர மன்னர்கள் இருப்பாங்கல்ல, சங்க காலத்துல சேர மன்னர்கள், இந்த ஏரியாவை ஆண்ட ஆய் மன்னர்கள் அப்படின்னு சில கேரள பகுதிகள் ஆண்ட மன்னர்கள் இருந்தாங்க. அவங்க அப்போ அவங்களோட அபிஷியல் லாங்குவேஜ் எல்லாம் வந்து பழைய காலத்து தமிழா தான் இருந்திருக்கு, சங்க தமிழா தான் இருந்திருக்கு. சோ அதனால நம்ம தமிழ் ஆர்கிடெக்சர் எல்லாம் இங்க பார்க்க முடியும். ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து நாம விழிஞ்சம் பத்தின எக்ஸ்க்ளூசிவான விளாக் பண்ண போறோம். அதுல நான் டீடைல்டா கவர் பண்றேன் எல்லாமே. அந்த கேவ், அதுக்கப்புறம் பழைய காலத்து சர்ச்சஸ், ஃபிஷிங் ஹார்பர். ஃபிஷிங் ஹார்பர் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழிஞ்சம் புது ஹார்பர் கட்டி இருக்காங்கல்ல, அது பாக்குறதுக்கான வியூ பாயிண்ட் கூட இருக்குமா. அந்த கிரேன் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம்ல, கிரேன்ல இருந்து ஷிப்புக்கு எடுத்து வைப்பாங்கல்ல அந்த ஹார்பர் பாயிண்ட். சோ அதெல்லாம் கூட பார்க்க முடியுமா. சோ அதெல்லாம் வந்து நான் டீடைல்டா உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்க போறேங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. அடுத்து வர்ற 2-3 vlogs வந்து உங்களுக்கு செம்ம இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் இந்த சைடு வந்தது வந்து கோவளம் பீச் பாக்குறதுக்காக வந்தப்போ வந்தோங்க. சோ அப்பவே வந்து செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட்டா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டைம் வந்து நாம கோவளமையும் தாண்டி விழிஞ்சம், அதுக்கப்புறம் ஆழிமலை இதெல்லாம் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் நான் பூவாறு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேங்க, பட் இந்த டைம் முடியுமான்னு தெரியல, ஏன்னா நமக்கு டைம் கம்மியா இருக்கு. பூவார் ஐலாண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு பார்டர் பக்கத்துல, களியக்காவிளை பக்கத்துல இருக்கும். ஓகேவா? ஒரு என்ன சொல்றது, சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்கும். நம்ம பிச்சாவரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டிங் எல்லாம் இருக்கும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ள. அது இந்த டைம் பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம், இல்லாட்டி இன்னொரு ட்ரிப் போட்டுருவோம். என்ன கேரளாக்கு வர்றதுக்கு நமக்கு கசக்குமா என்ன. சோ இப்ப வந்து நம்ம விழிஞ்சம் KSRTC பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோங்க. சோ விழிஞ்சம் வந்து நம்ம திருவனந்தபுரம்ல இருந்து களியக்காவிளை போற வழியில இருக்கிற ஒரு முக்கியமான டவுன் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹார்பர் வந்துருச்சு, ஃபிஷிங் ஹார்பர் இருக்கு, நிறைய மாஸ்க்ஸ், சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா ஆயிட்டு வருதுங்க. திருவனந்தபுரம்ல பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடுதுங்க. அதனால எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா எல்லா KSRTC டிப்போ பஸ் ஸ்டாண்ட்லயும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் வச்சுட்டாங்க, EV சார்ஜிங் பாயிண்ட். செம்ம சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கங்க வந்து கொஞ்சம் சரிப்படுத்தினாங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல் ரேஞ்சுக்கு வந்துரும் நம்ம கேரளா ஸ்டேட். ஏன்னா விழிஞ்சம் பஸ் ஸ்டாண்ட மட்டும் இன்னும் ரெடி பண்ணாம இருக்காங்க. மத்த எல்லா பஸ் ஸ்டாண்டுமே வந்து சூப்பரா இருக்கும். என்னதான் டவுனா இருந்தாலும் பாருங்களேன் எவ்வளவு டென்ஸா நம்ம தென்னந்தோப்புகள் எல்லாம் இருக்குன்னு. ஒரு மெயின் டவுன் ஏரியால மட்டும் தாங்க இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு 500 கூட இல்ல, ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ள போயிட்டா அப்படியே பச்சை பசேல்னு ஆயிடும். செம்ம பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்பியரா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பியூட்டிஃபுல்லான நம்ம மார்னிங் டிராவல், ஏர்லி மார்னிங் டிராவல், இப்பதான் வந்து சன்ரைஸ் ஆகி பளிச்சுன்னு வர்றான் பாருங்க சூர்யா. சோ கேரளாவோட அழக ரசிச்சுட்டு நம்ம KSRTCல பயணம் செஞ்சுட்டு ஒரு பாட்டும் கேட்டு போனா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இதோ உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல புது புது அர்த்தங்கள்ங்கிற படத்திலிருந்து SPBயும் சித்ரா அவர்களும் பாடினதுங்க. நம்ம வாலி அவர்களோட லிரிக்ஸ்ல கரெக்டா வந்து நம்ம கேரளா வைப்ஸ்லயே இருக்கும். கேளுங்க பாட்ட. குருவாயூரப்பா குருவாயூரப்பா
நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. தேனாற்றங்கரையில் தெய்வீக குரலில் நான் தானே ஒரு பாட்டிசைத்தேன். தினந்தோறும் இரவில் நடுஜாம நிலவில் நான் தானே அதை கேட்டிருந்தேன். அரங்கேற்றம் தான் ஆகாமல் தான் அடைபாயும் என் ஜீவன்தான். மாது உன் மீது எப்போது என் மோகம் தீராதோ சொல் பூங்கொடியே. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. ஏகாந்த நினைவும் எரிகின்ற நிலவும் என் மேலே ஒரு போர் தொடுக்க, என்னை வந்து தழுவு ஏன் இந்த பிரிவு? மானேவா உனை யார் தடுக்க? பரிமாறலாம் பசியாறலாம் பூமாலை நீ சூடும் நாள். வா வா என் தேவ செம்பூவே, என் தேகம் சேராதோ உன் கைகளிலே. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. குருவாயூரப்பா குருவாயூரப்பா. மக்களே, எப்படி இருந்துச்சு? நம்ம கேரள மக்களுக்கும் குருவாயூரப்பனுக்கும் வந்து ரொம்ப டீப் கனெக்ஷனுங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம முருகா முருகாங்கிற மாதிரி இவங்க வந்து ஒன்னா குருவாயூரப்பாம்பாங்க, இல்லாட்டி ஐயப்பாம்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குருவாயூரப்பனும் ஐயப்பனும் வந்து டீப்லி கனெக்டட் டு கேரள மக்கள். சோ நம்ம இப்போ விழிஞ்சம் தாண்டி ஆலிமலை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சோ நல்லா என்ன சொல்றது, ஒரு சபர்பன் ரீஜனையும் தாண்டி கிராமப்புறங்களுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். எவ்வளவு டென்ஸ் வெஜிடேஷனா இருக்கு பாருங்களா. பச்சை பசேல்னு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்குங்க. என்டையர் கேரளாவும் வந்து இதே மாதிரிதான் வச்சிருப்பாங்க. அவங்க ரெசிடென்சியல் ஏரியாஸ், டவுன்ஸ், சிட்டிஸ் எல்லாமே வந்து நார்த் கேரளால இருந்து சவுத் கேரளால இருந்து வரைக்கும் ஒரே டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும். சிட்டிஸ்குள்ள மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கமர்ஷியல் ஸ்பேஸ், நிறைய மரங்கள் எல்லாம் இல்லாம பார்க்க முடியும். கொஞ்சம் நீங்க ஒரு கிலோமீட்டர் சிட்டில இருந்து வெளியே வந்துட்டாலும் வந்து சபர்பன் ரீஜன்ஸ்ல இருந்தே வந்து இந்த மாதிரி கார்டன் மாதிரி தான் இருக்கும். மொத்த ஸ்டேட்டையுமே வந்து ஒரு கார்டனுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரிதான் வச்சிருக்காங்க நம்ம கேரளாவை. அதனாலயே வந்து நம்ம கேரளாக்குள்ள எப்ப டிராவல் பண்ணாலும் செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம டிராவல் பண்ற டயர்டே தெரியாது. சோ அந்த அளவுக்கு வந்து செம்ம என்ஜாய் பண்ணி டிராவல் பண்ணலாம். சோ நீங்களும் ரசிச்சுட்டே டிராவல் பண்ணுங்க என் கூட, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம. இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம ஆலிமலை ரீச் ஆயிருவோம் மக்களே.
மக்களே, நம்ம ஆலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்குனா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 0.8 கிலோமீட்டர்ஸ்ல ஆலிமலை டெம்பிள்ங்க. ஆட்டோஸும் போகும், வாக்கபிள்லயும் போலாம். ஒரு 10 மினிட்ஸ் வாக் தான், ஓகேவா? ஸோ சூப்பரா நாம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல பஸ் எடுத்தா நமக்கு ஆலிமலை டெம்பிள் பஸ் ஸ்டாப்லயே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க மக்களே. களியக்காவிளை, பூவாறு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஆலிமலை வழியா தான் போகுது. மக்களே, நம்ம ஆலிமலை போற மெயின் ஆர்ச்சுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து SNDPன்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனா ட்ரஸ்ட். நாராயணகுரு அவர்களோட ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, ஆலிமலையில இருந்தே பஸ் போகுது. பட் ஆனா டைமிங்ஸ் தான் இருக்கும் டைரக்ட் பஸ். இவர் வந்து நம்ம வள்ளல் பெருமானோட சிஷ்யனுங்க. கேரளால நிறைய ரீஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவர். அதனால எல்லா பக்கமும் இவருக்கு ஒரு குட்டி கோவில் இருக்கும் கேரளால எல்லா ஊர்லயும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆலிமலை போற ரூட்டுங்க, என்ட்ரன்ஸ் ஆர்ச். இங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். ஸோ மக்களே, நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆலிமலை வரைக்கும் எப்படி வரணுங்கிற வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவனந்தபுரம் வந்தா கண்டிப்பா ஆலிமலை சிவன் டெம்பிள் விசிட் பண்ணுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுல்லா கவர் பண்றேன் ஆலிமலை டெம்பிள், பீச் எல்லாமே. அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் திருவனந்தபுரம் ஆலிமலைங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் மிந்த்ரா, பிளிப்கார்ட்ல இருந்து டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.